Hi everyone. இந்த வீடியோவில் நார்மல் நீடில் வச்சு எப்படி நாட் போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் லேர்னிங் ஆரி எம்ப்ராய்டரி. பேசிக் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள். அது சேனலுக்குள்ளே போகும். ப்ளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் இங்கிலீஷ் பேசிக் வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நாட் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு 2 ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறேன். நார்மலான நீடில், அதாவது போனி சைஸ் 0 சைஸ் எடுத்து, போனி 0 சைஸ் எடுத்து நான் 2 ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ஆரி நீடில் வச்சு நாட் போடுறேன் அப்படிங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நார்மல் நீடில் வச்சு எப்படி நாட் போடலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ டாப் போர்ஷனை பார்க்கலாம், நீங்கள் கீழேயும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சின்ன சின்ன ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நாட் நம்ம போட்டால் தான் அந்த ஜர்தோசிஸ் பீட்ஸ் எதுவுமே பிரிஞ்சு வராது. இதே தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம நார்மலாக ஊசி யூஸ் பண்ணுறோமோ, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நாட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக போட்டு காமிச்சிருக்கேன் பிகினர்ஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இப்போ 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஊசியை கீழே இருந்து மேலே எடுக்கிறேன். ஸோ இது ஹாஃப் அப்படியே விட்டுறேன் பாருங்கள். விட்டுட்டு கீழே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கீழ் பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்படி இருக்க நீடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை நம்ம ஃபிங்கரால் ஹோல்ட் பண்ண போகிறோம். 2 பாருங்கள், அந்த மேலே இருக்கிற ஊசியை நான் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். ஊசியை குத்திருக்கு, எடுக்கலை. ஸோ கீழே இருக்க த்ரெட்டை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற 2 ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த த்ரெட்டை நம்ம விரித்து பிடிக்க போகிறோம். ஒரு வி ஷேப்பில் நம்ம பிடிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம இந்த த்ரெட் போகும்போது ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. நம்ம த்ரெட்டை கரெக்டாக அந்த ஃபிங்கர் நமக்கு பாருங்கள் ஒரு வி ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேருந்து அந்த நீடில் உள்ளே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணும்போது இந்த வி ஷேப்புக்குள்ளே நூல் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு எங்கே வருதுன்னு தெரியாது, பட் நமக்கு போக போக தெரிஞ்சிடும். ஸோ தென் கீழே அந்த வி ஷேப்புக்குள்ளே நம்ம, அதாவது அந்த நூலுக்குள்ளே நம்மளுடைய ஊசி வரணும். அப்படி தான் நமக்கு முடிச்சு விடல நார்மலாக அதே ஏதாவது. ஸோ அப்புறமா அந்த கையில் இருக்க த்ரெட்டை விட்டுடணும். ஃபுல்லதையும் கீழே பக்கம் நம்ம ஊசி எடுத்துட்டோம்னா நமக்கு நாட் விழுந்துடும். ஸோ இப்போ இதை செகண்ட் டைம் பண்ணி பார்க்க பாருங்கள். ஸோ கீழேருந்து ஊசியை முதல்ல நான் மேலே குத்துறேன், அப்படியே வச்சுடுறேன். தென் மேலேருந்து ஊசியை பிடிக்கும்போது கீழே ஒரு வி ஷேப்பில் நான் த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்படி வி ஷேப்பில் நம்ம பிடிக்கும்போது ஸோ மேலேருந்து நம்ம ஊசி விடுறது இந்த 2 த்ரெட்டுக்குள்ளே நமக்கு வரும். ஸோ நமக்கு நார்மலாக எப்படி நம்ம நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் நாட் விழும். ஸோ 2 தடவை போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு தடவைங்கிறத விட 2 தடவை போட்டு நமக்கு ஜர்தோசிஸ்க்கு பீட்ஸ்க்கு எல்லாமே லோடிங் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் பாருங்கள் நாட் போட்டாச்சு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அவங்க கேட்டிருந்தது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஜர்தோசிஸ் வச்சு நம்ம நாட் போடுறோம். ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி டைருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இதை நம்ம பீட்ஸ் நார்மல் நீடில் பீட்ஸ் தைக்கும் போது இதே தான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 பீட்ஸ் எடுத்து லோடிங் பண்ணுறேன். ஜர்தோசிஸ் எப்படி நம்ம லோட் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி நார்மல் நீடில் 0 சைஸ் வச்சு நம்ம லோட் போடலாம். ஸோ லோட் போடுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம நீடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவும் போடுற அதே மாதிரி க்ராஸாக போடலாம். ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் அப்படிங்கிறதுனால 2 தடவை மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ நீடில் பீட்ஸ் வச்சு லோட் பண்ணியாச்சு. ஸோ லோடிங் ஸ்டிச் மாதிரி நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழேருந்து ஊசியை பாதியில் வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஃபிங்கர் வச்சு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே இருக்க த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டை வச்சு 2 லோட் பண்ணி பிடிச்சிக்கிறோம். ஸோ பிடிச்சிட்டு மேலே இருக்க நூலை இழுக்கிறோம். இழுக்கும்போது ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, பாதியில் அந்த வி ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இழுக்கணும். ஸோ திரும்பவும் நம்ம மேலேருந்து ஊசியை கீழே விடும்போது இந்த த்ரெட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்து விடணும்.
ஸோ மேலேருந்து பார்க்க நமக்கு தெரியாது, பட் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம வந்து டச் பண்ண முடியும். ஸோ நாட் போடுறாச்சு. ஸோ 2 நாட் போட்டுக்கோங்க, அப்போ வந்து நாட் பிரியாது. ஸோ இன்னும் ஒரு தடவை போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி நம்ம வந்து மேலே ஒரு நாட் போடுவோமோ அதே தான் நம்ம வந்து கீழே போடுறோம். எப்படி நம்ம தைக்கும்போது வந்து மேலே வந்து ஒரு ஊசி மேலே வந்து ஒரு தடவை நம்ம நூலை சுற்றி விடுவோம், சுற்றி விட்டால் நமக்கு வந்து நாட் விழுந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து கீழே வந்து இப்படி பண்ணுறோம். ஏன்னா கீழே நம்ம சுற்றி விட நமக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ இப்படி பண்ணால் நமக்கு வந்து நல்ல நாட் விழுந்துடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.